இப்போ ஏற்கனவே டைம் ஆச்சு. என்னக்கா பண்ணிருக்கா உட்காந்துன்னு இறங்குக்கா? என்னக்கா யோசனை உனக்கு? அது ஒன்றும் இல்லடி, இப்போ புடவை எடுக்கிறோம், அதுக்கு ப்ளவுஸில் வந்து ரெடிமேடாக வாங்கிக்கலாமா இல்லைன்னா கடையில் கொடுத்து தைக்க போகிறீங்களா? ஐயோ அதை தான் யோசனை உட்காந்துக்கியா? அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனைக்கா. நம்ம அளவு ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் உங்ககிட்ட. அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அவங்க ரெடிமேட் வாங்குறாங்களோ இல்லைன்னா ஆரி ஒர்க்லாம் போட்டு தான் கேட்டு வாங்கன்னு பார்க்குறோம். ஒரு புடவைக்கு 30,000 40,000 ட்ரங்க் ப்ளவுஸுக்கு, கல்யாணம் ப்ளவுஸ்க்குலாம் அந்த மாதிரி கொடுத்துடலாம். தைக்கிட்டோம் என்ன, கல்யாணத்துக்கு தானே நல்லா கிராண்டாக தைக்கிட்டோம். ரெடிமேட்லாம் எடுத்தவங்க வச்சுக்க 500 1000 முடிஞ்சிடும். அதெல்லாம் வேணாம் என்ன, பணக்காரங்க தானே 30,000 40,000 ப்ளவுஸ் தைச்சி தட்டோம். அதுவும் சரிதான். யாரை தானே செலவு பண்ண போகிறாங்க, நமக்கு வந்தது. ஏந்திரி இல்லையா, எனக்கு கூட ப்ளவுஸ் எடுக்கணும்டி. ரெடிமேடில் வந்து எனக்கு சரியாக வர மாட்டேங்குது. துணி எடுத்து தான் எதுவுமே தைக்கணும். புடவை எடுத்து வந்துக்கிறியா மேட்சிங்காக ப்ளவுஸ் எடுத்துக்க? இல்லையா, புடவை எடுத்துன்னு வரடி. என்ன மெரூன் கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, அந்த 3 கலர் தான். அப்படியே நான் கணக்கு வச்சுக்கிறேன், அப்படியே எடுத்துக்கிறேன். சரிவா, உங்கள் சைஸ்க்கு இங்கே வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா துணி வாங்கிக்கோ. நம்ம ஊர் டெய்லர் கடையில் கொடுத்தோன்னா எப்படி 2 மாதம் வாங்கிக்குவோம் ஒரு ப்ளவுஸ்க்கு. கொடு, கல்யாணத்துக்குள்ள தச்சு தரான்னு பார்க்கலாம். ஆமாம், என் வீட்டில் ஒத்தி இருக்கிற ராதிகா டெய்லரிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போனால் 2 நாள் தான் போனால், 3 நாள் அந்த பக்கம் போகவே இல்லை. அவள் டெய்லரிங் கற்றுருந்தா கூட இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒரு ஆர்டர்லாம் வாங்கி தச்சிருக்கலாம். ப்ளவுஸ்லாம் ஒரு ப்ளவுஸ்க்கு எப்படி 150 ரூபா 200 அப்படி கேட்குறாங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு. இன்னும் லைனிங்லாம் வச்சு இந்த பட்டு பிடிக்கலாம் தைக்கணும் எவ்வளோ காசு கேட்பாங்க. இந்த எருமை கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இப்போ கவலைப்பட்டு என்ன பண்ணுறது, ஏந்திரு. அதுக்காக தான் தெரிஞ்சுக்கதில்ல. இதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்தியா? அவங்க துணி கடவுளை புடவை பார்த்துன்னு இருக்காங்களாம். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சுல. ஆமாம், அவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதான். நம்ம தான் லேட்டாக வரும். சரி புடி இந்த மாதிரி இறங்கி கீழே. ஐயோ, ஊருக்கு முன்னாடி கீதா ஒரு அண்ணியும் போயிருக்கிறாளுங்க. உள்ள என்ன பண்ணி கிடக்குறாங்க தெரியல. சீக்கிரம் வாக்கா. அவளுங்க ஏன் முன்னாடி அமிச்சா? நான் அமிச்சேன், அவளுங்க தான் குச்சின்னு ஓடி இருக்கிறாளுங்க. போ சீக்கிரம் போ. இந்த சுடிதார் மெட்டீரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா? அம்மாடி நல்லா கலராக இருக்குதுல. நம்ம ஒரு கடையில் இந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டேது. இங்கே பாரு, இந்த துணி வாங்கி எனக்கு தச்சுன்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும். இங்கே பாருடி, தச்சியா இருக்கே, இது நல்லா இருக்குமா பாரு உனக்கு? நல்லா தான் இருப்பேன். எங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகலாம். பட்டு புடவை மாதிரி இருப்பார். கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுக்க வந்துருக்காங்களா இல்லை இவங்களுக்கு சுடிதார் எடுக்க வந்துருக்காங்கன்னு தெரியல. சாந்தி, இந்த சுடிதார் நல்லா இருக்குமான்னு பாரு. நல்லா தான் இருக்கும். சரி, உனக்கு புடவை வாங்கிட்டேன், அப்புறம் இதை வந்து வாங்கிக்கலாம் வாங்க. என்னைய முதல்ல இதெல்லாம் வாங்கிறது காசுக்கு வந்திருக்கியா? என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கேன், காசு அனுப்பிச்சு வரும் ஃபோன்லேயே. ஆமாம், நான் வேணும் வாங்கிக்கணும் காலையில் சொல்லி தான் அனுப்பிச்சாரு. அப்படியே சொன்னார். என் வீட்டுக்காரர் சொன்னார், அங்கே போனையா பார்த்தோமா வந்தமான்னு இருக்கணும். அங்கே போய் இது வேணும் அது வேணும் சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஃபோன் கீன் பண்ணி காசு கேஸ் அனுப்ப சொன்னேன். அவ்வளோதான், முதல்ல என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டாக தான் சொல்லிடுறேன் உட்காரன். சரி, போயிட்டு முதல்ல புடவை பார்த்துட்டு வந்து எத்தனை ட்ரெஸ் வேணும் வாங்கிக்கலாம். நான் கூட உனக்கு காசு தரேன், உனக்கு கூட என்ன வாங்கிக்கோண்ணே. அப்படி ஒரு 10,000 ரூபாய் கொடுறி, ஒரு 4-5 ட்ரெஸ் எடுக்கான்னு இருக்கேன். காசு கொடுக்குன்னு சொன்னால் ஒரு 100 200 இல்லை ஒரு 500 ரூபாய்க்குள்ளையாவது கேட்கணும். 10,000 ரூபாய் கேட்டால் யார் தராங்க? யார் வச்சுருக்கா? வீட்டுக்கார கேட்ட தருவார். எனக்கு மட்டும் தருவார், உனக்கு சேர்த்து தருவார் 10,000 ரூபாய். எனக்கு 5,000 ரூபாய் தராங்க, 2,000 ரூபாய் தராது தெரியல. 10,000 ரூபாய் 10,000 மூஞ்சி முகர கட்டி போட்டேன் நல்லதுக்கு. நீ தான் இதை சொன்னேன். 10,000 ரூபாய் ஒரு உனக்கு பெரிய காசா சொல்லு? நம்மளுக்குள்ள 10,000 ரூபாய் ஒரு பெரிய பணமா? ஆமாம், 2 பேருமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தானே. பால் பக்கிய மாசானா கட்ட தராதுங்க, உங்களுக்கு வாய்ப்பாரு. சரி, கேட்டு பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட 10,000 ரூபாய் கொடுத்தானே உனக்கு வாங்கி தரேனே. சரி, கடை உள்ள பூந்த உடனே பார்த்த ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணிவிடாது. இதோட நல்ல நல்ல ட்ரெஸ் தான் கடை உள்ள இருக்கும். அதெல்லாம் கிண்டி கலரி பார்த்தா தான் தெரியும். வா உள்ள போய் பார்க்கலாம். ஆமாம், நீ சொல்கிறது கூட சரிதான். நம்ம ஊர் கடையில் உடனே பார்த்து எடுத்த ட்ரெஸ் தான் பாரு. ப்ளூ கலர் மஞ்சள் கலரு ரோஸ் கலர்னு போட்டு கலர் கலரா. அதை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துடக்கூடாது. நல்லா கலரி கடையில் இருக்கு மொத்தத்தையும் கலரி பார்த்து தான் எடுக்கணும். சரி, சுடிதார் செக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்கக்கூடாது. முதல் புடவை வாங்கிறதுக்கு போங்க, அப்புறமா சுடிதார் வாங்குங்க. மாப்பிள்ளை எடுக்கிறாங்க எங்கே நின்றுக்காங்க பாரு. நீங்கள் போய் பாருங்க, நாங்கள் சுடிதார் பார்த்துட்டு வரோம். இவங்களாம் முதல்ல கூட்டு வந்தது தப்பு. அப்படியே எனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போய் எடுக்க வேண்டி. ஜீன்ஸ் பேண்ட் அந்த கடையில் இருக்குது இல்லையான்னு தெரியலையே. போய் பார்க்கலாம் போ. எல்லா துணியுமே நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையுமே வாங்கிடலாமா பேசாம? வாங்கிடலாண்டி. உங்கள் வீட்டுக்காரன் ஃபோன் பண்ணி 1 லட்ச ரூபாய் சொல்கிறீ. இதோட வீட்டை விட்டு தொட்டு விடுவான். உனக்காக உங்கள் வீட்டுக்காரன் ஒரு 1 லட்ச ரூபாய் தர மாட்டானா? கொடுப்பான் நல்லா கொடுப்பான். வா அந்த பக்கம் ட்ரெஸ் பார்க்கலாம். விதவிதமா வித்தியாசமா கலர் கலரா ட்ரெஸ் இருக்கு. நிச்சயமா வாங்கலாமா வாங்கலாமே. ஐயோ, 2 பேரும் இங்கே போயிட்டாங்களே. இங்கே பேச சாந்தி. சொல்லுங்கக்கா. எந்த காரணத்துக்குள்ள இந்த கீதை கூட ராணி கூட சேரவே சேராது. இதான் நல்ல பழக்கம் ஒன்று கூட சொல்லி தர மாட்டாங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க? பண்ணுறது மொத்தமும் ஒழுங்கில்லாத வேலை தான். அது கூட சேரவே சேராது. அதுங்கிட்ட இருந்து நீ கற்றுன்னு வச்சுக்கா, கண்டிப்பாக மாமியை வீட்டில் திட்டு தான் வாங்குவோம். அது கூட சேரவே சேராது, புரிஞ்சுதா? சரிக்கா. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எங்கே ஓடி கலங்க பார்த்தியா? அவங்க ட்ரெஸ் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. 10 பைசா வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதை பார்க்குற அத்தை பார்க்குற சுற்றி சுற்றி வருவாங்க தவிர வந்த வேலைக்கு வாங்க மாட்டாங்க. பாரு, நான் ஒன்றா சொல்கிறேன், போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று வாங்குறாங்க இல்லைன்னு மட்டும் பாருங்க. அப்படி சொல்கிறீங்க? சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. ஆமாம், வேறு என்ன வேலை சொல்லுங்க. எப்படியே போய் தரையிட்டோமா, நம்ம போகலாம். வேன் ஃபுல்லாக ஜனம் வந்தது. ஒருத்தர் கூட ஆளை காணும். இந்த பட்டு புடவை எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கொஞ்சம் பாரு. 3வது மாடிக்கா, லிஃப்ட்டில் போகலாம் வாங்க. ஆமாம், லிஃப்ட்டில் போயிடலாம். படியில் இருக்க முடியாது. படிலாம் கிடையாது, இங்கே எஸ்கலேட்டர் தான், நகரம் படிக்கட்டு தான் இருக்குது. ஐயோ, அதான் இருக்குதாங்க. நம்ம லிஃப்ட்டில் போய்க்கலாம் வா. இந்த பாவாடை தாவணிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. என் பசங்க எதனா இது மாதிரி வாங்குதுங்களா? என்னமோ சுடிதார் வாங்குதுங்க, கவுனு மாதிரி வாங்குதுங்க, சட்டை வாங்குதுங்க, பேண்ட் வாங்குதுங்க. இந்த மாதிரி பாவாடை தாவணிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு லட்சணமா. எனக்கா உனக்கு பாவாடை தாவணி வேணுமா? இல்லடி, இந்த பொம்மை கட்டிருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இந்த காலத்தில் பொம்பளை பசங்க அது கட்டுதுங்களா?
ஐயோ காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. இந்த பாடம் எல்லாம் போட்டு எங்கே இந்த காலேஜுக்கு போகிறது? என் காலேஜுக்கு சுடிதார் எல்லாம் போட்டு போனால் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த காலத்தில் நானும் என் தங்கச்சிலாம் இந்த மாதிரி பாவாடை தாண்டி கட்டுவோம். சுடிதார்லாம் போடவே மாட்டேன். தங்கச்சினா எப்போயாவது சமயம் சுடிதார் போடுவேன். நான் சுடிதாரே போட மாட்டேன் தெரியுமா? நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துங்க. இப்போ சுடிதார் இல்லாமல் தான் உனக்கு ஆடுது. என் வீட்டில் இருக்க 2 பசங்களை கூட்டின்னு வந்து இங்கே இந்த துணி கடையில் வந்து இந்த பாவாடை எல்லாம் வாங்கி தரணும். நல்லா இருக்குது, எல்லாமே பட்டு போல இருக்குது. ஆமாக்கா, பட்டுலேயே இருக்குது, பட்டு மாதிரி சாதாலேயே இருக்குது. பட்டுலாம் ரேட் அதிகம்க்கா. எவ்வளோ 2000 ரூபாய்க்குள்ள இருக்குமா? ஐயோ 2000 ரூபாய் இல்லை, 10,000 ரூபாய் கிட்டே வருது. 10,000 ரூபாவா? சுச்சு 10,000 ரூபாய் கொடுத்து 2 பேருக்கு நான் எங்கேருந்து வாங்கிக்கிறது? 20,000 ரூபாய். அம்மாடியா, கல்யாணத்துக்கு பட்டு போட கூட அவ்வளோ எடுத்து தர மாட்டாங்க போல இருக்கடியே. அதுதான் சொன்னேன், பட்டு மாதிரியே வேறு இடத்துல இருக்குது, அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமாம், அவளுங்க வாங்கினா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. அவளுக்கு 10,000 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கி தரது ஒரு 1000 2000 பார்ட்டி. இப்போ வாங்க போறியா? இல்லடி, பசங்களை கூட்டு வந்து அதுங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது மாதிரி தான் வாங்கணும். நான் போய் வாங்கி போய் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், இந்த கலர் பிடிக்கல இந்த டிசைன் பிடிக்கல அதை போட மாட்டாளுங்க. சரி இன்னும் நாளைக்கு கூட்டு வரலாம். ஏக்கா இங்கே பார்த்தியா புடவலாம் மெலிசா நல்லா இருக்குதுக்கா. ஆமாம், நல்லா தான் இருக்குது. காட்டன் புடவையா? இந்த மாதிரி பார்டர் போட்டதுக்குலாம் காட்டன் புடவையாக இருக்குது. மீதியெல்லாம் சாதா போடுறதுக்கா. விலையும் கம்மியாக தான் இருக்குது. வாங்கிக்கோ 4-5 போதுமா? ஏக்கா இப்போ கல்யாணம் வேறு வச்சுருக்கோம். நிச்சயதாம்பலத்துக்கு ஒன்று, ரிசப்ஷனுக்கு ஒன்று, முகூர்த்தத்துக்கு ஒன்று, இதுக்குன்னு ஒரு 5-6 புடவை தேவைப்படுது இல்லை? அள்ளிக்கா, நான் வேணா காசு தரேன். வேணாண்டி நீ முதல் வாங்கி கட்டி. இந்த பேண்ட்டை சட்டையை போட்டு அசிங்கமாக சுற்றி இருக்கேன். புடவை வாங்கி முதல் கட்டி அழகாக இருக்கு. இந்த புடவை ஒல்லியாக இருக்குது. அதுக்கு நீ ப்ளவுஸாக நல்லா டிசைனாக ரெடிமேடில் கூட விற்குது. நீ தைக்கலாம் வேணாம். அப்படியே புடவை வாங்கினியா அது மேட்சாக ப்ளவுஸ் வாங்கினேன், செம்மையாக இருக்கு. நீ கட்டினேன் இப்படிலாம் சொல்லி உசு பேத்துறியா நீ? நீ வேணா வாங்கி போட்டு பாரு. இங்கே ட்ரையல் ரூம் அந்த போட்டு பார்க்குற ரூமுக்கு பாரு, அதை வேணா போட்டு பாரு. ஐயோ வேணாப்பா ஒரு வாட்டி போட்டு என் மாமியார் பார்த்துச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் 24 மணி நேரமாக என்ன புடவை தான் கட்ட சொல்லும். 365 நாளும் புடவை கட்டின்னு என்னால் சுற்ற முடியாது. இந்த பேண்ட்டு சட்டை தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சேவல் ஏறி குறிக்கிறதுக்கும் மரம் ஏறத்துக்கும் இதுதான் கரெக்டாக இருக்கும். புடவைலாம் கட்டின்னு அதெல்லாம் எதுவும் என்னால் செய்ய முடியாது. வேணா வா. இங்கே தான் இருக்கீங்களா? வா உன்னதான் ஆளை காணான்னு தேடின்னு இருந்தேன். ஏடி இங்கே எங்கடி கேன்டீன் இருக்கேன்? இது கேன்டீனா? ஆமாண்டி, வடை பஜ்ஜி போண்டா பானிபூரிலாம் விற்குவேன் அந்த கேன்டீன் தான். ஓ அதெல்லாம் கூட இருக்குதா இங்கே? ஆமாக்கா, இப்போ எல்லா துணி கடையில் தான் வச்சிருக்காங்களா? ஏக்கா நம்ம இங்கே சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு தான் சாப்பிட்டேன். வரத்துக்குள்ளே ஜென் ஆகி போச்சு. கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பானிபூரி கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். கேன்டீன் எங்கே இருக்கு சொல்லி நானே பார்த்துக்கிறேன். லிஃப்ட் இருக்குது, எல்லா மாடிக்கு போய் வந்துருக்குது. எந்த மாடின்னு தெரியல. போயிட்டு வந்தால் ஒரு 7 மாடி வரைக்கும். எந்த மாடியில் கேன்டீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. வந்ததுலேருந்து இது எதாவது வேலையை பார்த்துன்னு இருக்கே நீ? ஒருவேளை 5வது மாடியில் இருக்குமோ? சரியான தீனி பண்டாரத்துங்களை கூட நானும் சுற்றின்னு இருக்கிறேன் பாரு. என் மாமியாருக்கு மட்டும் இந்த கதைலாம் தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பாரு நான் கேள்வி கேட்க போகுதுன்னு. இல்லை முதல்ல புடவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்கி தருவாங்க. அப்போ சாப்பிட்டுக்கலாம் கும்பிடுது. அப்படி சொல்றியா? ஆமாம், போகும்போது வாங்கி தருவாங்க. அப்போ வாங்கி தரவா? சரி அப்படின்னா சரிதான். இங்கே இருக்க புடவெல்லாம் கூட நல்லா இருக்குது. இந்த துணி கடையில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம முதல்ல போய் பட்டு புடவை எடுக்கலாமா? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 1 மணி நேரம் லேட்டாக வந்துட்டோன்னு கோவத்தில் இருப்பாங்க. இன்னும் லேட் பண்ணணும்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், கல்யாணம் நின்று போயிடும் நம்மளால. வாடி போலாம். நட. இங்கே பார்த்தியா பட்டு போட தவணி மகாக்கு வாங்கிக்கலாம். போட செம்மையாக இருக்குங்க. அம்மா ஏமாட்டி பார்த்து வச்சுருக்கேன். இன்னும் நாளைக்கு வந்து அவங்கள கூட்டு வந்து வாங்கிக்கலாம். சஞ்சய் பெருசான பேர் கூட வாங்கி தரது மாதிரி ட்ரெஸ் தான். இன்னும் 10 வருஷம் இருக்குதுக்கு நட. இப்போ வாங்கி மாட்டிட்டு போட தவணி. எல்லா ஆளுக்கும் ஒரு மூலையில் சுற்றின்னு இருக்குதுங்க. பேசாமல் நானும் என் மாமியார் என் வீட்டுக்காரு. ஐயோ என் வீட்டுக்காரு எங்கே போச்சுன்னு தெரியலையா? அவரும் உங்கள் மாமியார் தாண்டி போயிருந்தாங்க பட்டு புடவை கடைக்கு. அப்போ இது என்ன கடை இது? ஐயோ இங்கே தான் 3வது மாடிக்கு போயிருக்காங்க. எங்கள் ஃபேமிலி மட்டும் வந்துருக்கலாம். மொத்தத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு அது அங்கங்கே திருச்சின்னு கிடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுக்க கெத்தா ஒரு கூட்டமாக வரணும்னு சொல்லிட்டு இதுங்களாம் கூப்பிட்டு வந்தால் இதுங்களாலே தான் நம்மளுக்கு தீம்பு விளையும் பொழுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நமக்கு இருக்க கொஞ்சம் மரியாதையை கூட கெடுத்துருங்க போல இதுங்க. சும்மா படம் பாதிரி போடி. நம்மளே எனக்கு ஒரு நாள் தான் துணி கடைக்கு இந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு வரான். என்ன அப்போ இங்கே பார்க்கக்கூடாது அங்கே பார்க்கக்கூடாது அத்தை பண்ணக்கூடாது இத்தை பண்ணக்கூடாதுன்னுவா. எது சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்? என்ன பிக்னிக்காக வந்திருக்கிறேன்? இது ஒரு விதத்தில் பிக்னிக் தாண்டி. ஐயோ உங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடு. அந்த பானிபூரி போதும். ஒழுங்கு மாதிரி தான் நட. சின்ன குழந்தை பானிபூரி இல்லாமல் ஒன்றும் முடியல உடம்பு. இங்கே பார்த்தியாடி புடவையே? இது புடவை கடையில் கடல் அடி இவ்வளோ பட்டு புடவை இருக்குது. பார்த்தியா எவ்வளோ கலரில் இருக்குது. எனக்கு அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஆமாம் 365 நாள் அந்த ப்ளூ கலர் புடவை கட்டி தான் சுற்றின்னு இருக்கேன். இங்கே வந்து அந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருக்கா. வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருக்கா பாரு. ஏண்டி எனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கி தருவேன். எனக்கு பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது. வாங்கி தரலாமா வேணாமா? நீ எடுத்து கொடுக்குற புடவை தான் கல்யாணத்தை கட்டிக்கு போகிறேன் நான். நல்ல புடவை எடுத்து கொடு. நல்ல புடவையா? அப்போ இங்கே வேணா. முதல் பார்த்தேன் பார்த்தியா அந்த புடவை எடுத்து தரேன். முதல் பார்த்தா வீட்டு கடையில் புடவையா? ஆமாம் அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சரி கோச்சிக்காது. உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தரேன். எந்த புடவை பிடிச்சிருக்கு பாரு. இக்கா நீயே பார்க்க உனக்கு வாங்கி தரேன். வேணாண்டி வீட்டிலே நிறைய புடவை இருக்கு. வேணாம் இதுக்கு தான் கேட்குங்க. நம்மளாம் வாங்கி தர சொன்னால் வேணான்னு சொல்லுங்கள். ஓவராக சீன் போடுதுங்கம்மா. இக்கா ஆளுக்கு 2000 ரூபாய் புடவை தர சொல்லி எங்கள் வீட்டுக்கார சொல்லியிருக்காரு. அதனால பாருங்கக்கா. ஏண்டி உன் வீட்டுக்கார சொன்னாரு? ஆமாம் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சொல்லிட்டாரு. நம்ம கூட வரவங்களுக்குலாம் ஆளுக்கு 2000 ரூபாய் பட்டு புடவை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ காலையிலே என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. இப்போ வந்து சொல்கிறேன். ஏன் சொல்லி என்ன பண்ணியிருப்பேன்? இந்நேரம் அள்ளிட்டு இருக்குனே. இப்போ 2000 ரூபாய் பட்ஜெட்டு. நீ 5 புடவை எடுக்கிறியோ இல்லை ஒரு புடவை எடுக்கிறியோ அது எனக்கு தெரியாது. உன் இஷ்டம் தான். 2000 ரூபாய்க்குள்ளே எத்தனை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோ. 500 ரூபாயில் ஒரு 4 புடவை எடுத்துக்கலாமா? 500 ரூபாய் புடவை பார்த்தா செம்மையாக சூப்பராக இருந்தது. சரி கிளறி பார்ப்போம். இந்த புடவைலாம் எவ்வளோ இருக்கும்? எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தா எப்படி கட்டுப்படியாவா? அப்போ உனக்கு மட்டும் எடுத்து தர சொல்றியா?
இவ ஒத்தி லூசு 10,000 15,000 அவங்களுக்கு தடி மற்றவங்க புடவை எடுத்து கொடுக்குறதுக்கு. அக்கா அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுங்கன்னு ஆசைப்படுறாரு. வாங்கி தர மனுஷனா நான் என்ன வேணாம் சொல்ல முடியும்? வாங்கிக்கோ. அது அப்படிதான். அதுக்கு வேணா விடு, எனக்கு சேர்த்து எடுத்து கொடுத்துரு. அது காசுல நான் எப்படி வேணாம்னு சொன்னேன்? இப்பதான் சொல்லி இருக்கியா? நானே வாங்கிப்பேன். வாங்கிக்கோ. யார் வேணாம்னு சொன்னது? வாங்கிக்கோ. அந்த ரெட் கலர் புடவை எடுத்து போட. இது ப்ளூ, இது ரெட், இது ரெண்டு தவிர வேற எதுவும் தெரியாது போல இருக்குது உங்களுக்கு. வேற கலர் கேள்வி காட்டி தரேன். எல்லா புடவையுமே நல்லா தான் இருக்குது. எது செலக்ட் பண்ணலாம்? பார்த்து முடிவெடுங்க. இந்த அரக்கு கலர் நல்லா இருக்கா? இந்த ஆரஞ்சு கலர் நல்லா இருக்கா? இந்த கிளி பச்சை, பிங்க்கு, எல்லா படம் நல்லா தான் இருக்குது. எது எடுக்குதுன்னு தெரியலையே. சாந்தி, இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, அப்போ இதை எடுத்துக்கலாமா? கல்யாண பொண்ணு புடவை செலக்ட் பண்ணிட்டா. இன்னும் நம்ம செலக்ட் பண்ணல. சுற்றின்னு வந்துருக்கோம். வாங்க ஆண்டி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மாலாம் எங்கே காணோம்? அவங்க இவ்வளோ நேரம் புடவை செலக்ட் பண்ணி பார்த்து கால் வெளி வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. ஆண்டி கூட பேசிட்டு இருக்காங்க. ஆமாக்கா, எங்கள் அம்மா கூட தான் பேசியிருக்காங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. ஆமாம், நாங்கள் வரத்துக்கு தான் 1 மணி நேரம் லேட் ஆகிப்போச்சு. நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க. எங்கள் கும்பங்களாம் கூட்டுன்னு வரத்துக்குள்ளே டைம் ஆகிப்போச்சு. இதுக்கு நடுவில் டிஃபன் வேறு சாப்பிட்டோம். அதுக்கு வேறு லேட் ஆகிப்போச்சு. அப்பா அம்மா என்ன சொன்னாங்களாப்பா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அவங்கள கோச்சிப்பாங்களோ, அதனால சண்டை வந்துடுமோ பயந்துனே இருந்தோம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாரு, ப்ராப்ளம் எதுவும் இல்லையா? அக்கா, நீங்கள் எல்லாம் புடவை வாங்கிட்டீங்களா? இல்லைம்மா, கொஞ்சம் சுற்றி வந்து எது வாங்குறதுன்னு தெரியல. இவர் நல்லா புடவை செலக்ட் பண்ணுறாருக்கா. இவரை வேணா கூட்டிட்டு போங்க. பாத்தி அடி கூத்த பொம்பளைங்களோட ஆம்பளைங்களே நல்லா புடவை செலக்ட் பண்ணுறாங்களா? இல்லை ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பயுமே நான் தான் செலக்ட் பண்ணி தருவேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸி செலக்ட் பண்ணுறது. பரவாயில்லையா? புள்ள வந்து அம்மாக்கெல்லாம் புடவை செலக்ட் பண்ணி கொடுக்குது. நல்ல புடவை தான் போல புடவைலாம் நாங்களே செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் விலை தான் கட்டுப்படி ஆக மாட்டேது. நாங்கள் பார்க்குற புடவை 10,000 15,000 அப்படி இருக்குது. நாங்கள் வச்சது பட்ஜெட் 2,000 ரூபாய். 2,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி இங்கே புடவையே இல்லை போகுது இந்த கடையில். ஓ அப்படியா? இங்கே இருக்கே நிறைய புடவை. நானே பார்த்துறேன். 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் நல்லா சூப்பர் புடவை இருந்தது. இங்கே இருக்கா? எங்கே இருக்கு? சாத்தி கொஞ்சம் தள்ளு. இங்கே இருக்கு பாருங்க. இந்த புடவை 2,000 ரூபாய் தான். இல்லை, இது 2,000 ரூபாவா? நம்புற மாதிரி இல்லை. அதான் மாப்பிள்ள சொல்கிறாருல்ல, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா கணக்கலாரா? சரி, பெரிய பொண்ணு கணக்கு பண்ணி வாங்கிக்கோ. எத்தனை பேருக்கு வாங்கணும்னு. நல்லா தான் இருக்கு எல்லா புடவையும். பொண்ணுக்கு எவ்வளோ தங்க கேட்க போடுவேன்? சரிப்பா, எங்களுக்கு எடுக்கிறது இருக்கட்டும். கல்யாண பொண்ணுக்கு எவ்வளோ கேட்டீங்க புடவை? அது வந்து ஒரு 50,000 ரூபாய் பார்த்துருக்கோங்க. ஏதோ பாருங்க, இந்த புடவை தான் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. 50,000 ரூபாவா? சரி. இந்த புடவையில ப்ளவுஸ் இருக்குல்ல? இருக்குக்கா. ப்ளவுஸ் இதில் வந்து கட் பண்ணி தருவாங்க. கட் பண்ணி தந்துட்டு அந்த புடவைக்கு வந்து முடிச்சு கொடுத்து தருவாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே கேன்டீன் போயிட்டு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். பாப்பா, என் மனசு இந்த மாப்பா தப்பா புரிஞ்சு வச்சுருக்காரு. ஆமாம், அந்த புடவைக்கு வந்து அந்த குஞ்சரமா அது போகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம போயிட்டு காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு பானிபூரியெல்லாம் சாப்பிட்டு வரலாம். நீ அதுக்கு தானே வந்துருக்குற? ஐயோ, இந்த அம்மா வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு வச்சுருவாங்க. அப்படி வாங்க போகிற மானத்தை வாங்கிறதுக்குனே இருக்க போல இருக்கு நீ. ஆமாம், இந்த அம்மாவோட மானத்தை நான் அப்படியே வாங்கிடுறேன். ஐயோ, சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களே. தம்பி, கேண்டீன் எத்தனாவது மாடி? 5வது மாடிக்கா? அப்பயே எனக்கு டவுட் இருந்தது. லிஃப்ட்டில் போயிட்டு வந்தேன் நான். 5வது மாடிலேருந்து நல்லா வாசனை அடிச்சுது. நல்லா மசாலா பூரியும் சமோசா வாசனையும் அடிச்சுது. இறங்கி போய் பார்க்காம போயிட்டேன். அங்கே 5வது மாடிக்கு தான் இருக்குது எல்லாமே. சரி, நாங்கள் போய் வெயிட் பண்ணுறோம். வாங்க பொறுமையா. நில்லுடி, எங்க சொல்ற பச்சு கேட்கலையானே? தம்பி, பில் போட்டு வாங்கப்பா. நாங்கள் கேண்டீனில் இருக்கோம். சரிக்கா. சந்தி, அம்மா நம்ம கூப்பிடுவா. அவங்களுக்கு பசிக்கல. சரிக்கா, இங்கே போயிட்டே இருங்க. நாங்கள் வாங்க பின்னாடியே. வாடி, போய் நம்ம பானிபூரி சாப்பிடலாம். இந்த கீதா ராணிலாம் கொஞ்சம் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம்க்கா. அவங்களே கூட்டின்னு போகலாம். அவங்க எங்கேயா சுற்றி இருப்பாங்க. புடவை எடுக்கிறேன், சுடிதார் எடுக்கிறேன், பேண்ட் எடுக்கிறேன்னு. வா, அப்படி பார்த்துன்னு போகலாம். ஃபோன் பண்ணி கூப்பிடலாம்க்கா. எந்த மாடியில் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. சுற்றி எனக்கு இப்பயே கால்வலி வந்துச்சு. பார்க்கறதுக்கு தான் ஆள் நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்கு. ஒரு நாள் சுத்தத்துக்கு ஒரு கால் வலி வந்துட்டா? ஏன் உங்களுக்கு காலை வலிக்கலையா? இன்னைக்கு இப்போலாம் வலிக்காது. வீட்டுக்கு போன பிறகு தான் வலிக்கும். பசங்க தயார் தைக்க சொல்லுவேன், இல்லைன்னா கால் மேய்ச்சி விட சொல்லுவேன். சரியா போயிடும். சாந்தி, எத்தனை பேரும் பார்த்து கனெக்ட் பண்ணி புடவை எடு. சரி, போ. விமல், நீ சொன்ன மாதிரி இதில் புடவை 2,000 ரூபாய் கிடையாது. 5,000 ரூபாய் ஒரு புடவையும். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதி காசு நான் தரேன். ஏன் விமல்? எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த புடவை 2,000 ரூபான்னு சொல்லிடலாம். நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு மூல காரணமே இவங்க தான். இவங்களுக்காக ஒரு 3,000 ரூபாய் நான் செலவு பண்ண மாட்டேன்னா? பரவாயில்லப்பா. சரி, புடவைக்கு பில்லு கட்டிட்டு இந்த கொஞ்சம் சுங்கெல்லாம் போடுவாங்கள்ல, அதில் போட சொல்லி கொடுக்குற டைம் ஆகிடும். வா, நம்ம நிறைய கூப்பிட்டு கேண்டீனுக்கு போயிட்டு வந்துடலாம். இதில் என்னது கலக்கலரா? பாவாடையா? பாவாடை இல்லை, ப்ளவுஸ் பிட்டு போல இருக்கு. ஓ, நார்மல் ப்ளவுஸ் பிட்டா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பட்டு புடவைக்கு தானே ப்ளவுஸ் பிட்டு தேவை. ஆமாம், நம்ம பட்டு புடவை தானே எடுக்க போகிறேன். அந்த ரோல்லேருந்து கட் பண்ணி தர சொல்லலாம். ரேட் அதிகமாக இருக்கும் போல இருக்கே. எவ்வளோ இருந்தால் நிறைய பட்டு புடவைக்கு அதிகமாக கொடுத்து தான் வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வீட்டில் வாங்க நல்லா இருக்குமா? பணம் ரொம்ப அதிகமாக இருக்கு போல இருக்கு. நான் பணம் கொடுக்க போகிறேன். நீ தானே கொடுக்க போகிறேன்? என்னது நான் கொடுக்க போறேன்னா? ஆமாம், நீ தான் கொடுக்குறேன்னு சொல்லி இல்லை. கொடு. ஐயோ, தெரியாதனமா இது கிட்ட வந்து மாட்டிக்கினேன் நான். தெரியாம மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்க போகுதா? பிள்ளை கொடுக்க போறது நீதான். தொல்லையாச்சிடா, தக்கவே போச்சுடா. எங்க ஒருத்தரே ஆளை காணோம். எவ்வளோ நேரமா அதை நிக்கிறத? எப்ப தம்பி இங்க வாங்க. இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் பிட் எடுங்க. ப்ளவுஸ் பிட் தான் கீழே இருக்கா? ஐயோ, அந்த ரோல்ல இருந்து எடுங்க. அதில் ஒரு 2 மீட்டர் கொடுங்க. 2 மீட்டர் எதுக்கு? சுடிதார் தைக்க போறியா? உனக்கு எனக்கு அந்த மேட்சிங்காக போட்டுக்கலாம். நீ எடுத்துக்கிறது பச்சை கலர் போடுவேன், நான் எடுத்துக்கு மஞ்சள் கலர் போடுவேன். அந்த பிங்க் கலர் 2த்துக்கு மேட்ச் ஆகுமா? 2த்துக்கும் பார்டர் வந்து பிங்க் கலர் தான். கரெக்டாக மேட்ச் ஆகும். நல்லா ஆரி ஒர்க்லாம் போட்டு தச்சன்னு வச்சுக்க செம்மையாக இருக்கும்.
இன்னும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வர எவ்வளோ கூலி கேட்பாங்கன்னு தெரியல. புடவை ஒரு 5000 வாங்கினா ப்ளவுஸ் ஒரு 8000 கொடுத்து தைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பதில் நகை நட்டு வாங்கி வச்சிருந்தாலும் வீட்டில் நகை நட்டாக சேர்ந்துருக்கும். இந்த ப்ளவுஸ் தைச்சி வச்சுட்டு நகை கிடைக்கிறதுன்னு போய் அடகு கல்ல கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க.